நம்ம இந்த வீடியோவில் ஸ்கூட்டர் செக்மெண்ட் டயர் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஸ்கூட்டர் செக்மெண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு போடக்கூடிய டயர் இது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர் பிராண்டில் நைலோ கிரிப் ப்ளஸ்ங்கிற மாடலில் பார்த்துட்ருக்கோம். இந்த டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x10. இந்த டயர் வந்து ஒரு டியூப்லெஸ் மாடலு. என்னென்ன வண்டிக்கு வந்து இந்த டயர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு வந்து ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டயரோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டயரோட டாப் ஸ்பீட் நம்ம போக முடியும். டயரோட மேக்ஸிமம் லோடு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோ. டயரோட மேக்ஸிமம் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ நம்ம டயரில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 36 PS வரைக்கும் நம்ம டயரில் வந்து ஏர் ப்ரெஷர் நம்ம வச்சுக்கலாம். டயருக்கு வாரண்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது. டயரில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும் பட்சத்தில் வரைக்கும் இந்த டயருக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும் பட்சம் டயருக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. டயரோட பெனிஃபிட்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து மைலேஜ் நல்லாயிருக்கும். மற்ற டயர் பிராண்டை கம்பேர் பண்ணும்போது டயரோட லைஃபும் மைலேஜும் நல்லாயிருக்கும், கிரிப்பும் நல்லாயிருக்கும். எம்ஆர்பியில் ஒன் ஆஃப் மோஸ்ட் சேல்ஸில் போயிட்டு இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டயரில் டியூப்லெஸ் டயர் வந்து நல்லாவே சேல்ஸில் இருக்குது. இந்த டயர் வந்து கிலோமீட்டர் நீங்கள் லைஃப் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000லேருந்து ஒரு 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டயரோட லைஃப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்.